இந்தியா முழுவதும் வந்து ஜிஎஸ்டி 2.0 வந்து அமல்படுத்தப்பட்டது. ஆனால் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த 10 ஆண்டுகள் வந்து 55 லட்சம் கோடி என்ன ஆயிடுச்சு, மத்திய அரசு வந்து விளக்கம் சொல்லணும். அப்புறம் இது வந்து தேர்தல் அரசியலுக்காக தான் இது பண்றாங்க. தமிழ்நாடு, பீகார். அண்ணா, திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். இது பத்திரிகை நண்பர்கள் இது முக்கியமான கேள்விங்கண்ணா. காங்கிரஸ் கட்சி முதலாக ஜிஎஸ்டியை கொண்டு வர்றோம் அப்படின்னு சொன்ன பொழுது எல்லா மாநிலங்களும் என்ன கேட்டாங்கன்னா, ஜிஎஸ்டி கொண்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு வருமானம் குறைஞ்சிரும், எங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனல் கேரண்டி கொடுங்க. காங்கிரஸ் கட்சி கொண்டு வரல. எப்படி நம்ம கான்ஸ்டிடியூஷனல் கேரண்டி கொடுக்கறதுன்னு. ஆனா மோடி அவர்கள் வந்த பிறகு 4 ஆண்டுகள் 2017-18 நாம காங்கிரஸ் அறிமுகப்படுத்த நினைத்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஜிஎஸ்டியை நாம கான்ஸ்டிடியூஷனல் கேரண்டியோட சொன்னோம். சரி, 2022 வரைக்கும் ஒரு மாநிலத்திற்கும் 14% உங்களுக்கு வரியினுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்துறோம்னு சொன்ன பிறகு எல்லா மாநிலங்களும் ஒருமித்த கருத்துக்கு வந்தாங்க, நம்ம கொண்டு வந்தோம். சோ மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஐடியா கொடுக்கறது முக்கியம் இல்லைங்க, உறுதிபட ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்றது முக்கியம். மோடி அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க. அன்னைக்கு இந்தியாவிற்கு ஏன்னா 18 டாக்ஸை கம்பைன் பண்றீங்க. மாவட்டத்துக்கு ஒரு டாக்ஸ் இருக்கு, மாவட்டத்துக்கு டாக்ஸ்ல இருந்து மாநிலத்துக்கு இருக்கு, தேசத்துக்கு இருக்கு. 18 டாக்ஸை எப்படி நீங்க சிங்கிள் டாக்ஸா பண்ண முடியுங்கன்னா, அன்னைக்கு நமக்கு 4 அடுக்கு தேவைப்பட்டது. 18 டாக்ஸை நீங்க ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரும் பொழுது 4 அடுக்கா கொண்டு வந்தோம். இன்னைக்கு ஜிஎஸ்டி ஸ்டெபிலைஸ் ஆயிருச்சு, வருமானம் வருகிறது, வருமானம் பெருகுகிறது. எல்லா பிசினஸஸும் கூட அந்த ஜிஎஸ்டிக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க. இன்னைக்கு 4 அடுக்கிலிருந்து 2 அடுக்குக்கு வந்திருக்கின்றோம். இன்னைக்கு 2 அடுக்குக்கு வந்திருக்கோம். அதை நம்ம பாராட்டணும். அந்த 2 அடுக்குக்கு வருவதற்கு 2017 8 ஆண்டுகள் தேவைப்படுகிறது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு 1 அடுக்குக்கு வருவோமா? வரலாம். மத்திய அரசு கேட்கணும். இன்னும் 10 வருஷம் கழிச்சு 2035, 32 சிங்கிள் டாக்ஸேஷனுக்கு போலாமா? அது மத்திய அரசு முடிவு பண்ணும். 4லிருந்து 2க்கு வந்திருக்கும். இதை அவங்க எப்படி மாத்தி பேசுறாங்க? இத்தனை காலமா நீங்க 4 அடுக்கு டாக்ஸ் வச்சு கொள்ளையடிச்சீங்க. அது எப்படி கொள்ளையடிச்சீங்க? அந்த பணம் மக்களுக்கு தானே வந்துச்சு. 4 அடுக்குல வசூலான ஜிஎஸ்டி என்பது மாநிலத்தில் அரசுக்கு தானே வந்துச்சு, அது நமக்கு தானே வந்துச்சு, அது வரியா தானே வந்துச்சு. அதனால இன்னைக்கு மல்லிகார்ஜுன கார்கே போன்ற ஒரு மூத்த தலைவர், கிட்டத்தட்ட 80 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, 60 ஆண்டு காலமா அரசியல் இருக்கிறவங்க, முக்கியமான ஒரு கட்சியை சார்ந்தவர்கள், காங்கிரஸ் கட்சி பேரியக்கத்தினுடைய தலைவரா இருக்கிறவங்க, முன்னுக்கு புறனாக அவர் பேசுவது அழகல்ல. நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.